அவர்கள் அனைவரும் விவசாயிகள் என்பதால் அவர்கள் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான். காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துங்க, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாவது பழிச்சுக்கிறோம் அப்படின்றாங்க. அதுதான் கேட்குறாங்க. காவிரி உபரிநீர் திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்துக்கு செயல்படுத்துங்க, அதுவே போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு சொன்னாங்க. அவங்க இங்கே இருக்கிறதுக்கு பாதி பேர் நிழல் இல்லை, மேலே நிறைய எல்லாருக்கும் நிழல்லாம் நல்லா கட்டி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ஒரு சில கடைகளுக்கு நிழல் இல்லை, அதாவது பழக்கடைகளுக்கு குறிப்பாக நிழல் இல்லை. அவங்கெல்லாம் அந்த வாழைப்பழம்லாம் கருகிடுது வெயில் இல்லை அப்படின்றாங்க. அதனால் அவங்களுக்கு நிழல் கூடங்கள் அமைத்து கொடுக்கவும், ஆர்ஓ தண்ணி அது வேண்டும், சுத்தமான ஒரு குடி தண்ணீர் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அது அதையும் சரி பண்ணிட்டாங்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இங்கே இரவு நேரங்களிலும் சாயங்காலத்திலும் இந்த கடைகளுக்காக விளக்கு இங்கே அமைத்திருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது இங்கே அமைச்சிருக்கிறார்கள். அதே போல் எங்களுடைய அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் இங்கே பெண்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் கழிப்பறை வசதிகளை ரொம்ப அதாவது நவீன கழிப்பறை வசதியை செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவர்கள் கேட்பதெல்லாம் இந்த உழவர் சந்தையில் ஆர்வமும் கொஞ்சம் மரநிழல் ஷெட்டு கேட்டுருக்குறாங்க, அதையும் செய்து கொடுப்போம். ஆனால் பொதுவான கோரிக்கை காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த முயற்சியை நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதை கண்டிப்பாக செய்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. அதனால அது நிமித்தமாக நிறைய கோரிக்கைகள்லாம் ஆமாம். அதாவது மதிப்பு கூட்டு விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பது, அது மாதிரி. அதாவது மாம்பழம்னா மாம்பழம் கூழ் தொழிற்சாலை, இல்லை மாம்பழம் 15 தொழிற்சாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதற்கான ஃபேக்ட்ரியை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு நம்ம குறிப்பாக எது வந்தாலுமே தண்ணி வேணும். நீங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இருந்தால் தான் தொழிற்சாலைகள் வரும். இப்போ சிப்காட்டில் நாங்கள் போய் அன்றைக்கி நேரடியாக ஆய்வு செய்தோம். தெரு போட்டிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1700 ஏக்கர் எடுத்துருக்குறாங்க. 1700 ஏக்கரில் கிட்டத்தட்ட 1000 இல்லை 1100 ஏக்கர் தான் அங்கே தொழிற்சாலைகளை அமைக்கக்கூடிய அளவுக்கு அந்த நிலப்பரப்பு இருக்குது. மிச்சம்லாம் வாட்டர் பாடியில் போய் நீங்கள் தண்ணியை கொட்டி அதுக்கு மேலே ஒரு ஃபேக்ட்ரி கட்ட முடியும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் தான் உங்களால் அங்கே தொழிற்சாலைகளை கட்ட முடியும். அந்த 1000 ஏக்கரை கூட இப்போதைக்கு அவங்க டெவலப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 200 ஏக்கர் தான். முதல் 200 ஏக்கர் தான் அவங்க அதை கட்டமைப்பு வசதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இப்போதைக்கு தெரு தான் போட்டிருக்காங்க, ரோடு தான் போட்டுருக்குறாங்க. இன்னும் அதுக்கு தண்ணீர் வசதி வேண்டும். ஆனால் இங்கே தூரத்தில் ஒரு டேங்க் கட்டியிருக்கிறாங்க, தண்ணீர் கொடுத்துறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மின்சார வாரியத்திற்கு நிலம் தானமாக கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க ஒரு பெரிய சப்ஸ்டேஷன் கட்டிக்குவாங்க அப்படின்றாங்க. நாங்கள் இன்னொரு விஷயமும் பேசிட்டோம். அழகப்பாடி ஸ்டேஷன்லேருந்துலாம் கரண்ட் கொடுக்க முடியுமா என்ற அந்த அளவுக்கும் நாங்கள் பேசிட்டோம். ஏன்னா சப்ஸ்டேஷன் எப்போ கட்டுவாங்களோ அது 10 வருஷம் ஆச்சுன்னா அங்கே டெவலப்பே ஆகாது சிப்காட். அதனால் அழகப்பாடி ஸ்டேஷன்லேருந்து கொடுக்க முடியுமா, அதற்கான அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்கான்னு கேட்டால் அங்கே கொடுக்க முடியும். இப்போதைக்கு அந்த 200 ஏக்கர் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, 200 ஏக்கரில் ஒரு 10 ஃபேக்ட்ரி வருதுன்னா அதற்கு அழகப்பாடி இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து அவங்களால கொடுக்க முடியுன்ற அளவுக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னா கட்டமைப்பு வசதிகள் இருந்தால்தான் எந்த ஒரு தொழிற்சாலையும் வரும். தண்ணி இல்லைன்னா எதுவுமே தொழிற்சாலைங்கிறது தண்ணீரை கொண்டு வரது தான் முதல் வேலை. அதை பண்ணிட்டாலும் இந்த வேல்யூ ஆடட் தொழிற்சாலைகளோ சிப்காட்டை சிப்காட்டை பெருசாக கொண்டு வரதை நம்ம அதை யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் எல்லாம் ஒரே சமயம் இதை முடிச்சுட்டு தான் அது அப்படின்னு பார்க்கறது இல்லை. எதெல்லாம் முதல்ல முடிக்க முடியுமோ அந்த வேலையெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்து கொண்டு போகணும். அண்ணாமலை புதுசாக கட்சி தொடர்பு சொல்லியிருக்காரு. அது நான் பார்க்கணும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தான். சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வாயில் வந்துடும், ஆபாசமாக ஒரு சில வார்த்தைகளாக சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் அன்புமணி அவர்களும் நமக்கு நிறைய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய அறிவிப்புகள் விவசாயம் சார்ந்த இன்னும் நிறைய அறிவிப்புகள், அவர் கூட்டுறவு கடன் தள்ளுபடி, இல்லைன்னா இந்த நீர்ப்பாசன திட்டங்கள் நிறைவேற்றப்படுது போன்ற நிறைய அறிவிப்புகள் வரும் என்று தான் எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு வரணும்னு நாங்கள் அவர் பேச